கேப்டன் விஜயகாந்தின் மூத்த மகன் பிரபாகரன் கட்சியின் தொண்டர்களின் படைத்தலைவனாக இருக்க, அவரது இளைய மகன் சினிமாவில் படைத்தலைவனாக, யானைக்கு தலைவனாக வந்திருக்கின்றார். அதுதான் படைத்தலைவன் படம். சில நேரங்களில் ஒரே கதை பலர் அது அதாவது கதை சொல்லிகளின் மாற்றமா அல்லது இயக்குனர்களின் தடுமாற்றமா அல்லது உதவி இயக்குனர்களின் அந்த அடுத்த கதையில் வந்து சுடுகின்ற பழக்கமா என்ன தெரியவில்லை. இந்த படைத்தலைவன் படம் ஏறக்குறைய இதனுடைய கதை ராஜபீடம் என்கின்ற கதையும் ஏறக்குறைய ஒன்றுதான். இரண்டுமே தம்பியைப் போல, தங்கள் வீட்டு பிள்ளையைப் போல வளர்க்கப்பட்ட யானை அது சில தீவிரவாதிகளால், சில சமூக விரோதிகளால் கடத்தப்படுகிறது. அது ஒரு பலியிடுவதற்காக கடத்தப்படுகிறது. ராஜபீடத்தில் KS ரவிக்குமார் தன்னுடைய முதல்வர் பதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக யானையை பலியிடுவதாக காட்டியிருப்பார்கள். அதே போல இந்த படத்திலும் ஒரு பெரிய செல்வந்தருக்காக மணியன் என்கின்ற யானை கொல்லப்படுவதாக, எடுத்து செல்லப்படுவதாக, கடத்தி செல்லப்படுவதாக கதை வருகிறது. ஏறக்குறைய இரண்டின் கதையும் ஒன்று என்றாலும் கூட படைத்தலைவனில் பின் இரண்டாம் பாகம் மிக விறுவிறுப்பாக மாறுபட்ட கதை கோணத்தில் திரைக்கதையை அமைத்திருக்கிறார் இயக்குனர் யு அன்பு. கஸ்தூரி ராஜாவின் மகன் சண்முக பாண்டியன் கதைப்படி ஒரு குட்டி யானை தங்களுக்கு கிடைக்க அந்த குட்டி யானையை மணியன் என்கின்ற பெயர் வைத்து செல்லமாக தங்கள் வீட்டு பிள்ளையாக, தனது தம்பியாக வளர்க்கின்றார் செல்லமாக சண்முக பாண்டியன். அந்த யானை உடனே அவருடைய பெரும்பகுதி கழிகின்றது. அவருக்கு படத்தில் ஜோடி இல்லை, அந்த யானை தான் அவருக்கு ஜோடி ஏறக்குறைய. அதே போல அந்த முதல் பாகம் முழுக்க அந்த யானையுடனே அவருடைய பிரவேசம் நடக்கிறது. தங்கள் வீட்டு பிள்ளையாக வளர்க்கப்படுகின்ற மணியன் என்கின்ற யானை பேராசை பிடித்த ஒரு சிலர் அந்த யானைக்கு மிக பெரும் தொகை கொடுத்து விலைக்கு கேட்கிறார்கள். அவர் கொடுக்க மறுத்துவிட, அந்த யானைக்கு மதம் பிடித்து விட்டது என்று பொய் சொல்லி அதை காட்டிலாக்காவிடம் கொடுக்க, காட்டிலாக்காவிடம் கொடுக்காமல் அப்படியே ஒரு குழு அந்த யானையை கடத்தி கொண்டு வடநாட்டுக்கு சென்று விடுகிறது. வடநாட்டில் சென்று அந்த யானை பலி கொடுப்பதற்காக முயற்சி நடக்கின்ற போது அந்த யானையை எப்படியாவது தேடி கண்டுபிடித்து வருவேன் என்று செல்கின்றார் சண்முக பாண்டியன், படைத்தலைவன் சண்முக பாண்டியன். அவருடன் அவரது நண்பர்களும் செல்ல, காடு மலை என்று தேடி சென்று அந்த யானையை அவர் கண்டுபிடித்தாரா, யானையை மீட்டிக்கொண்டு மறுபடியும் ஊருக்கு திரும்பினாரா என்பதே இந்த மீதிக்கதை. சண்முக பாண்டியனின் நடிப்பில் அவரது தந்தையின் ஆக்ரோஷம், அதிரடி சண்டை காட்சியில் அதிரடியான அந்த ஆக்ஷன், அவரைப் போலவே இந்த வேகம், சுறுசுறுப்பு எல்லாமே அந்த காட்சிகளில் வருகிறது. அதே போல யானையோடு அவர் கொண்ட அந்த பாசமான நிகழ்வுகள், காட்சிகள் புல்லரிக்க வைக்கின்றன. நிஜமாகவே இந்த யானையோடு அவர் மிகவும் நெருக்கமாக, நேசமாக பழகியிருக்கிறார் என்பதை அந்த யானையோடு அவர் வருகின்ற காட்சிகள் காண்பிக்கின்றன. படத்தின் ஒவ்வொரு கதாபாத்திரமும் தேர்ந்து மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள். யாமினி சுந்தர், கருடன் ராம், ரித்திக் விக், முனிஷ்காந்த், வெங்கடேஷ், அருள்தாஸ், ஸ்ரீஜித் ரவி உள்ளிட்டோர் தங்களுடைய நடிப்பை மிக யதார்த்தமாக, எளிதாக, அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார். AI தொழில்நுட்பத்தில் கேப்டன் விஜயகாந்த் ஒரு காட்சியில் வந்து, அதாவது ரமணாவில் தோன்றுகின்ற அதே போன்ற அந்த உடுப்போடு, அந்த மிடுக்கோடு ஒரு காட்சியில் தோன்றி தன்னுடைய மகனுக்கு சில உதவிகரமான ஆலோசனைகள் வழங்கிவிட்டு செல்வது போல அந்த காட்சி அமைந்திருக்கிறது. சிறப்பாக விஜயகாந்தின் ரசிகர்களுக்கு ஒரு கொண்டாட்டமான காட்சி அது. படத்திற்கு இசை இளையராஜா, இரு பாடல்கள் ரசிக்க வைக்கின்றன. பின்னணி இசை பின்னி எடுத்திருப்பார். ஒளிப்பதிவு
எஸ்.ஆர். சதீஷ்குமாரின் ஒளிப்பதிவு சிறப்பாக அந்த யானை காட்சிகளும் அடர்ந்த காடும் அழகாக காண்பிக்கின்றன. கிளைமேக்ஸ் சண்டை காட்சி மிக பரபரப்பாக சுறுசுறுப்பாக, அதே சமயத்தில் இரண்டாம் பாகம் மிக நேர்த்தியாக திரைக்கதை அமைத்து எடுத்திருக்கின்றார் இயக்குனர் யு. அன்பு. மற்றபடி ஒரு பழைய படத்தை நினைவுபடுத்துகிறது இந்த படம் என்பதுதான் கொஞ்சம் உறுத்துகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.